ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதினா சாதம் செய்ய போகிறோம். எப்போ வந்து புதினா சாப்பிட்டு வெஜிடபிள் போட மாட்டோம். இந்த வாட்டி வெஜிடபிள் போட்டு செய்ய போகிறோம். சில பேருக்கு டெய்லியும் வெஜிடபிள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டே ஆகணும். நான் எங்களுக்கும் அப்படி தான். அதனால் கொஞ்சோண்டு வெஜிடபிள் சேர்த்துக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக அது மாதிரி ஒன்று வாட்டி செஞ்சு பாருங்கள். பறைக்க நம்ம பார்த்துலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகா மட்டும்தான் 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பூண்டு இங்கே பாருங்கள், பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுட்டு கொஞ்சம் பூண்டு போட்டேன், கொஞ்சம் இஞ்சி, அவ்வளோ இதை அரைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக சோம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, அவ்வளோதான். இது இப்போ ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அது போட்டோடனே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இல்லை ஒரு 5 பச்சை மிளகா போட்டுருக்கேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம், இது மட்டும் தான் காரம். அதுக்காக தான் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப தக்காளி வேண்டாம், ஒரு தக்காளி போட்டால் போதும். ஆனால் இது நம்ம வதக்கி கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் வச்சுருக்கோம் இல்லையா, வெஜிடபிள் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டுலாம். 1க்கு 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுருவோம். இப்போ நம்ம ரைஸ் போட்டோம். ரைஸ் போட்டு தண்ணியெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு தண்ணி எவ்வளோ கரெக்டாக அளவுலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ உப்பு எல்லாமே பார்த்துட்டோம். அவ்வளோதான், தம் போட்டு வேண்டியதான். இப்போ எப்படி நம்ம தம் போடுவோமோ அதே மாதிரி தம் போட்டு வேண்டியதான். தம் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எப்பயுமே வந்து நம்ம வந்து இந்த பிரியாணி இந்த மாதிரி சாதம்லாம் இந்த செய்யும்போது இந்த மாதிரி உட்டன் கரண்டி போட்டால் சாதம் உடையாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அப்படியே நல்லா பொலன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடாய் எதுக்கு நான் செஞ்சேன்னா, கடாய் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நம்மளுக்கு சாதம் உடையாமல் இருக்குன்ற புதுசாக எங்கிட்ட கடாய் இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சேன். உங்கள்கிட்ட நீங்கள் எந்த பத்திரம் சாதனமாக செய்றீங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இது வந்து புதினா கடாய் சாதம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய்.